ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தமிழ் இலக்கணத்தில் டே 17 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1ல இருந்து டே 16 வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணம் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா லெசன்ஸும் வரிசையாக கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு பார்க்க வாங்க. அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வீடியோஸ்க்கு உங்களுக்கு மீனிங் புரியும். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் புரியாட்டியும் அந்த கான்செப்ட் புரியாது. தயவு செஞ்சு டே 1லேருந்து வரிசையாக பார்த்துட்டு வாங்க. எல்லாம் முடிச்சு கொடுத்துருவோம். பக்காவாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இன்னைக்கு இந்த டே 17ல என்ன பார்க்க போகிறோம், என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம், எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சமச்சீர் புக்கில் 7ஆம் வகுப்பில் வந்து 8வது இயல இருக்கக்கூடிய ஒப்புரவு உலகு அப்படிங்கிற இயல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமர் பாட்டு, ரொம்ப சிம்பிள் கிராமர் பாட்டு. சரியா? என்ன பாட்டு பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் அப்படிங்கிற ஒரு இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 16லையும் இதே கான்செப்ட் தான். அங்கே 3 பார்த்துருப்போம், இங்கே 2 அணி பார்க்க போகிறோம். இது தாண்டி எல்லா சேனலையும் 7, 8, 9, 10 எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், அணி இலக்கணம் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு வகுப்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 11th 12th போகும்போது பக்கவாக இருக்கும், தரவாக இருக்கும். ஈஸியாக என்ன பண்ணலாம், மார்க் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு இந்த டே 17 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தராக கிளாஸாக கண்டினியூ பண்ணலாம். சரியா? இப்போ எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும், அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் நானும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி இந்த ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு லிங்க் இருக்கும். அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்தா மட்டும் எப்படி ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணுறதுன்னு தெரிய வரும். உள்ளே ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அன்லாக் கோடு கேட்கும். அது கொடுத்தா மட்டும் ஃப்ரீ கிளாஸ் லாகின் ஆகும். என்ன கோடு பார்த்தீங்கன்னா Rajesh 1 யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸில் அன்லாக் ஆயிரும். இந்த கோர்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிஒய்க்கு உங்களுக்கு எல்லா சாய்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டான முறையில் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் டூ யூனோ பாட்ஸ் கனன் சால்வ் பண்ணி கொடுத்து எல்லாம் பைலிங்குவல் தான், இல்லை பைலிங் கிளாஸஸ் தான். டூ யூனோ பாட்ஸ் கனன் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு வித் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் மேத்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மேத்ஸ் பொறுத்தவரை பக்கத்துலன்னு சொல்லி கொடுத்தா என்ன ஃபீல் பண்ணீங்களோ அந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி சமச்சீர் புக்ல இருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து அது உங்களுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்லையும் போல் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக போல் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சேம் டே எத்தனை ரேங்க் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த டெஸ்ட் போயிட்டு இருக்கும், இந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். நீங்கள் எத்தனை பிளேஸ் இருக்கீங்க அப்படின்னு தெரிய வரும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஸோ கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சப்போஸ் வெளியே போகிற மாதிரி இருக்குது அப்படின் பட்சத்தில் நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ புக் பண்ணி வைக்கும்போது நீங்கள் அடுத்தக்கப்புறம் திருப்பி உள்ள வரும்போது எதில் விட்டீங்களோ அதுலேருந்து கிளாஸை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வந்து பாருங்கள், பிடிச்சுன்னா ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு ஜாப் கண்டிப்பாக வாங்கணும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் ப்ளஸ்க்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேவரட் எடிட்டர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எத்தனை பேஜ் கொடுத்துருவாங்க, டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, மார்க் டெஸ்ட் கொடுத்துருவாங்க, டெஸ்ட் கொடுத்துருவாங்க, சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ ஃப்ரீக்கும் ப்ளஸும் வித்தியாசம். ஃப்ரீ பொறுத்த லிமிட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் முடிச்சு கொடுத்துரும். ஃப்ரீ பொறுத்த லிமிடெட் பேட் டெஸ்ட், இங்கே அன்லிமிடெட் பேட் டெஸ்ட். ஃப்ரீ பொறுத்த லிமிடெட் பிஎஃப் நோட்ஸ், இங்கே அன்லிமிடெட் பிஎஃப் நோட்ஸ். ஃப்ரீ பொறுத்த டவுட்டை கிளியர் பண்ண டைம் இருக்காது. டவுட் உங்களுக்கு ரெகுலராக கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், எப்படி ப்ளஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டிஎன்பிஎஸ்சி இருக்கும், ப்ளஸ் இருக்கும். டச் பண்ணால் அடுத்த பேஜ் கேட் சப்ஸ்கிரிப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 இயர்ஸ் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ், 6 மந்த் கோர்ஸ், 3 மந்த்ஸ் கோர்ஸ், 1 மந்த் கோர்ஸ்லாம் இருக்குது. பட் நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் 1 இயர் கோர்ஸ் எடுத்தால் எல்லா பேக்கேஜ் கரெக்டாக கிடைச்சும். 1 இயர் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 1 இயர் கோர்ஸில் அமௌண்ட் பெருசாக இருக்கே, அவனை கம்மி பண்ணுங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஹேவ் ரெஃபர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், Rajesh 1 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணால் 10% கம்மி பண்ணி எல்லா ஆஃபர்ஸ் பேக்கேஜ் பார்த்தவங்க தெரியுமாங்க. 779 ரூபா. அதை நீங்கள் 10% அப்புறம் 701 மொத்த அமௌண்ட் 1 இயருக்கு வந்து 9350. 10% கம்மி பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைச்சிடும், 8415 பே பண்ணால் போதும். இது போக ஆஃபர் இருக்குது, அதை சொல்கிறேன், அதை பாருங்கள். பட் இப்போதைக்கு 10% ஆஃபர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்மி பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி கான்ட்ராக்ட்ஸை கொடுத்து சிவி கொடுத்து அமௌண்ட்டை பே பண்ணி கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? சரி, என்ன பேட்ச் கோர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிப்பப்ளிக்கான ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, Jan 25 Jan 27 இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 1 இயர் கோர்ஸாக இருக்கட்டும், அது 2 இயர் கோர்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக 1 இயருக்கு மேலே ஜாயின் பண்ணுற எல்லா கோர்ஸுக்கும் 6 மந்த்ஸ் ஃப்ரீ கொடுக்குறோம். அதாவது Rajesh 1 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் உண்டு. சேம் டைம் 6 மந்த்துக்கான ஆஃபர் உங்களுக்கு கிடச்சிரும். எப்போ Jan 25 26 வரைக்குள்ள மட்டும்தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆஃபர் உண்டு, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சப்ஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். சரியா? அன்லாக் கூட எடுத்துக்கோங்க. இது 10% ஆஃபர் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் 1 இயர் கோர்ஸ் லிங்க், 2 இயர் கோர்ஸ் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ என்ன பேட்ச் போயிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ்க்காக பிஒய்க்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ Jan 26 லான்ச் ஆகுது. இது வந்து 1 மந்த் கோர்ஸ் தான். அப்புறம் செம்மொழி தமிழுக்கான பேட்ச் போகும்போது Jan 27. இது உங்களுக்கு
2 months கோர்ஸ். அப்புறம் லாங்குவேஜ் சீரிஸ் இங்கிலீஷ் போயிட்டு இருக்கு. 28 Jan லான்ச் ஆகுது. இது உங்களுக்கு 2 months கோர்ஸ். பட் ஜாயின் பண்றதுக்கு ஆஃபர் சேம் ஆஃபர் தான். ராஜேஷ் 180 10% ஆஃபர் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். டெஸ்ட் சீரிஸ் பார்த்தா T20 மார்க் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. செம்மொழி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் அட்மிஷன் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இலக்கு டெஸ்ட் சீரிஸ், சமச்சி புக் டெஸ்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் TNPSC PYQ டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் வரிசையாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்ட் டயத்துக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு லிங்க் வந்து அந்த குரூப் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி டெஸ்ட்டை போட்டு பார்த்துக்கலாம். சரியா? அன்லாக் கோட் ராஜேஷ் 180 தான். 10% ஆஃபருக்கும் சேம் கோட் தான். யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏதாச்சும் பேமெண்ட் மிஸ்டேக் ஆகிருக்கலாம், இல்லை உங்களுக்கு பண்ண தேவை இருக்கலாம், ஆஃபர் ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அதை கால் பண்ணி வேண்டாம், ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? சரி, ஓகே. நம்ம சேனல் பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறது மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9, லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே பிளேலிஸ்ட்டை வரிசையாக கொடுத்துருப்போம். செக் பண்ணி பாருங்க. படிக்கும்போது நோட்ஸ் படிங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்க பார்த்து டெஸ்ட்டை போட்டு பார்த்துக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து கிராமர் பார்ட் அதை தாண்டி எல்லாமே உங்களுக்கு டிஸ்கஷன் கொடுத்துருவோம், கிளாஸஸ் கொடுத்துருவோம். பட் இருந்தாலும் எனக்கு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, டிஸ்கிரிப்ஷனில் 6 இருந்து 12 வரைக்கும் சமைச்சு புக்கு பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து புக் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த புக்கை ரிவ்யூ பாருங்க. பார்த்து பிடிச்சிக்கப்பனா கண்டிப்பாக புக்கை வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் மாதிரி இருக்கும். டெஸ்ட் மாதிரி போட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் 6 இருந்து 12 வரைக்கும் இருக்கு லெசன்ஸ் எடுத்து அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ, டெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கொடுக்க முடியுமோ அதுக்கான ரிவ்யூவும் கீழே கொடுத்துருக்கோம். புக் வேணும் அப்படின்னா அந்த ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்க, பார்த்து எப்படி வாங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதை பார்த்து புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? அணி இலக்கணம் ரொம்ப சிம்பிள். எப்போ சிம்பிள் அப்படின்னா சில விஷயங்கள் தெரிஞ்ச சிம்பிள். சரியா? ஸோ டே 17 பார்க்குறீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி டே 16 பாருங்க. தயவு செஞ்சது பார்க்காம டே 17 பார்க்காதீங்க. அங்கே வந்து இதே அணி இலக்கணத்தில் 3 டிஸ்கஸ் பண்ணிப்போம். இங்கே 2 அணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி, விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும். சரியா? இந்த உருவக அணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அணியில் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து என்னது உருவக அணி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. ரெண்டும் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் 3 பார்த்துருங்க. இதுக்கு முந்தின பார்த்துட்டு வாங்க. சரியா? ஓகே. இந்த உருவக அணி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட போகிறோம். கரெக்டா? ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட போகிறோம். கண்டிப்பாக ஆப்பிள் ஜூஸ் போட என்ன தேவைப்படும்? ஆப்பிள் தேவைப்படும். கரெக்டா? கண்டிப்பாக ஆப்பிள் தேவைப்படும். அப்புறம் தண்ணி தேவைப்படும். கரெக்டு தானே? அப்புறம் தேவைப்படும் கொஞ்சம் மில்க், பால் விட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ பால் விட்டுக்கலாம். அது விட்டாச்சு என்ன பண்ணலாம், நம்ம சர்பத் இருக்கு இல்லையா, சர்பத் அது கூட கொஞ்சம் கலருக்காண்டி என்ன பண்ணலாம், விட மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் என்ன பண்ணி யூஸ் பண்ணி ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட முடியும். கரெக்டா? அப்போ நான் வந்து ஆப்பிள்னு சொல்லிட்டேன். பட் உள்ள போடும்போது எனக்கு ஆப்பிள் கனவு போட்டாகணும், வாட்டர் போட்டாகணும், மில்க் போட்டாகணும், கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டாகணும், சர்பத் போட்டாகணும், கொஞ்சம் ஃப்ளேவர் ஏதாச்சும் போடுங்க. இதோ இவ்வளோ விஷயங்கள் வச்சு ஒரு ஜூஸ் போட போறீங்க. அப்போ ஆப்பிள்னு சொல்லும் போது இந்தந்த விஷயங்கள் கண்ணுக்கு தெரியுது. கரெக்டு தானே? ஆப்பிள் எடுத்து வைக்கிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, பால் ஊற்றுறாங்க, சர்பத் போடுறாங்க, ஐஸ்கிரீம் போடுறாங்க, கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஓப்பனாக கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க இல்லையா, அதானது ஓமை அணி. ரைட்டா? எல்லாம் கண்ணுக்கு வெட்ட விதமாக தெரியுது. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது என்னன்னு சொல்லுவாங்க, ஓமை அணின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு ஒரு சின்ன கப்பில் இதான் போங்க ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோ. இதை வந்து ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் ஆப்பிள் ஜூஸை காட்டி இதில் எனக்கு ஐஸ் கட்டி தெரியாமல் பாருங்க, மில்க் தெரியாமல் பாருங்க, ஆப்பிள் தெரியாமல் பாருங்க, பார்க்க முடியுமா? தெரியாது. எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு, உள்ள ஒளிஞ்சிருக்கு. ஆனால் இருக்கு, உள்ள ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இதை என்னன்னு சொல்லுவாங்க, உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க. ஓகே. ஓமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறு. ஊமை வேறு, அப்புறம் ஓமிக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு எந்த விதமான வித்தியாசம் இல்லாம இரண்டும் ஒன்றே, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது என்னது, உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில் தனித்தனியா 3 புரிஞ்சு தொங்கிட்டு இருந்ததுன்னா அது என்னது, ஓமை அணி. எதுவுமே இல்லை, எல்லாம் மிக்ஸா உள்ளே இருக்கு. ஆனா உள்ள கண்ணுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா பேர் என்ன சொல்லுவாங்க, உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட்டா? அது கூட இல்லப்பா, இப்போ பொருள் இருக்கு, அந்த பொருளை ஃபுல்லா உருக்கிட்டீங்க. ஒரு மெட்டல் இருக்கு, ஃபுல்லா உருக்கிட்டீங்க. அந்த உருக்கின போறோம், உள்ள என்ன இருக்கு, காப்பர் இருக்கா இல்ல அலுமினியம் இருக்கா, என்னன்னு யாரும் தெரியாது. காரணம் உருக்கிட்டோம். உருக்கிறதுக்கு முன்னாடி தெரியும், ஆனா உருக்கிட்டீங்க. உருக்கணும், மெல்ட் பண்ணிட்டீங்க. உருக்குனுக்கு அப்புறம் என்ன தெரியும், உண்மை தெரியாது. அதான் உருக்கிட்டீங்க. ஸோ உருவக அணி அப்படின்னு சொல்லும் போது தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. சரியா? ஸோ ஊமை வேறு, ஊமிக்கப்படக்கூடிய பொருள் வேறு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டுமே ஒண்ணுதான், இரண்டும் ஒன்றே என்பது என்னது, உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இன்னும் முக்கியமான பயன் பாருங்க. இதில் ஓமிக்கப்படும் பொருள் முன்னராட்டும்.
இதுல வந்து ஓமிக்கப்படும் பொருள் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட்ல தான் வரும். ஓமைப்படுத்தக்கூடியது ஓமை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பேக்ல அமையும், பின்னுமாக அமையும். அப்படிங்கிற பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஓமையப்படுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஓமை வரும். செகண்ட் என்ன வருவாங்க, ஓமியப்படும் பொருள் வரும். இங்க வந்து மாறி வருது, அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, எக்ஸாம்ஸ் பாருங்க. தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்றோம். சரி, தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம், அது ஓமை தான். அதே இது தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் அப்படின்னு சொல்றோம். இந்த தேன் போன்ற தமிழ் அப்படின்னு ஓமை. அதே இது மாத்தி போறேன், தமிழை முன்னையும் தேனை பேக்லையும் போடுறேன். தமிழ் தேனும் போடுறேன். தமிழ் தேன் போட்ட என்ன ஆகிரும், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ல இருக்கு இல்லையா, அது ஓமிக்கப்படும் பொருள்னு சொல்லலாம். தேன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஓமையாட்டு இருக்கு. ஓகேவா? புரிஞ்சவங்களுக்கு தமிழ் தேன் புரிஞ்சுக்கணும். எது ஓமிக்கப்படும் பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், எது ஓமைன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லாட்டி எதுன்னு தெரியாம போயிடும். ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, டே 16 பாத்தீங்களா ப்ரீவியஸ் வீடியோ, அதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சா அது ஈஸி. எது வந்து உங்களுக்கு ஓமிக்கப்படும் பொருள், எது வந்து ஓமை, எது வந்து ஓமை உறுப்பு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஈஸி. சரியா? அடுத்து பாருங்க, இது உருவகம். சரியா? அடுத்து பாருங்க, வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வெள்ளம் போன்ற இன்பத்தை என்ன சொல்றீங்க, இன்ப வெள்ளம் சொல்லலாம். அதே மாதிரி கடல் போன்ற துன்பத்தை, கடல் போல துன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்தி போடலாம், துன்ப கடல் அப்படின்னு போடலாம். புரிஞ்சு உங்களுக்கு? வெள்ளம் போன்ற இன்பம், இன்பம் பெஸ்ட் பேருது, இன்ப வெள்ளம். கடல் போன்ற துன்பம், அப்ப துன்பம் ஃப்ரெண்ட்ல வந்துருச்சு. ஸோ துன்ப கடல் அப்ப என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு உருவகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியா நீங்க மார்க் எடுத்துடலாம். சரியா? அடுத்து பாருங்க, ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க, வையம் தகலியா வர்க்கடலை. இது ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ரீட் பண்ணிக்கிட்டு இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன அணி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுல 2 இடம் இருக்கு. ஒன்று வந்து கடலே நெய்யாக, அப்புறம் கதிரோன் விளக்காக. இந்த பாடலை பார்த்தீங்கன்னா கடலை வந்து நெய்யாகவும், கதிரவனை வந்து சுடராகவும், பூமியை வந்து அகல் விளக்காகவும் என்ன பண்ணிப்பாங்க, உருவப்படுத்தியிருப்பாங்க. அதனால பேர் என்ன, உருவக அணி. புரியும் உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சிம்பிள், கஷ்டமே இல்லை. சரியா? ரொம்ப சிம்பிள். இதை நம்ம நெய் போன்ற கடல்னு சொல்லியிருக்கலாம், நெய் போன்ற கடல்னு சொல்லியிருக்கலாம். என்ன போட்டு கடலே நெய்யாகன்னு போட்டிருக்காங்க. ஸோ கடலை நெய்யாக என்ன பண்றாங்க, கொடுத்துருக்காங்க. அதனால அது என்னது, உருவக அணி. ஏன்னா உருவப்படுத்தியிருக்காங்க, அதனால பேர் என்ன, உருவக அணி. சரி, ரொம்ப சிம்பிள். ஏதாச்சும் டவுட்னா மட்டும் கமெண்ட்ஸை கொடுங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா ஃப்ரண்ட் பேக் மாறி வருது ஃபர்ஸ்ட் விஷயம், டிஃபரன்ஸ் தெரியாது. செகண்ட் விஷயம், ஆப்பிள் ஜூஸ் போடுறீங்க இல்லையா, ஜூஸ் போட்டால் உள்ள என்னக்குன்னு தெரியாது. அதான் கான்செப்ட். உருவக அணி ஃபர்ஸ்ட் பார்த்தது, ஓமை அணி. ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகும், பட் கன்ஃபியூஸ் நீங்க பண்ணிடக்கூடாது. சரியா? அடுத்த பாருங்க, ஏகதேச உருவக அணி. சரியா? லைன் பாருங்க, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும். நான் பாடல் ரீட் பண்ணல, நீ பார்த்து படிச்சு ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும். என்ன அர்த்தம், அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்ணும், விளக்க, அறிவுங்க விளக்க சொல்றாங்க. அறிவு அப்படின்னு விளக்க வச்சு அறியாமை அப்படின்னு நீக்கன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, அறியாமை அப்படிங்கிற விஷயம் என்னது, உங்களுக்கு வந்து இருட்டா இருக்கு. கரெக்டா? அறியாமைங்கிற வந்து தெரியாத விஷயம். அறியாமை எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என் தமிழ் தெரியாது, மேத்ஸ் வராது, அப்ப தெரியாம இருக்கும். தெரியாம இருக்கிறத என்ன பண்ண, நீங்க வந்து அறிவு அப்படிங்க வச்சு நீங்க வெளிச்சத்தை கொடுத்துடலாம். எப்படி இருட்டுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுத்தா இருட்டு மாறுதோ, அதே மாதிரி தெரியாம இருக்க விஷயத்த அறிவு கல்வி அப்படிங்கிற விஷயத்த நான் புகுத்தும் போது என்ன ஆயிரும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அறியாமை நீக்கிடலாம். கரெக்டா? அதான் வந்து இந்த லைனுக்கான உள்ள அர்த்தம். சரி, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்கலாம். இருட்டை நீங்க எப்படி விளக்க வச்சு நீக்குவீங்களோ அதே மாதிரி அறியாத விஷயத்த அறிவு கல்வியை வச்சு நீக்கிக்கலாம்னு சொல்றாங்க. பட் இங்க பாருங்க, இத்தொடரில் அறிவு விளக்காக உருவப்படுத்தப்பட்டுள்ளது. அறியாமை இருக்கு பார்த்தீங்கன்னா, அறியாமை அதை வந்து இருளாக இங்கே சொல்லியிருக்காங்களா, அறியாமை வந்து இருளாக உருவப்படுத்தப்படவில்லை. இங்க இந்த லைன்ல எங்கேயாச்சும் இருள் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்களா, இருட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. கரெக்டா? இருள் வார்த்தை கொடுக்கல. ஆனா இந்த இடத்துல அறிவு என்னும் விளக்கைன்னு சொன்னதுனால கண்டிப்பா இந்த இடத்துல என்ன வரும், இருட்டா இருந்தா மட்டும்தான் விளக்கு யூஸ் பண்ணுவீங்க. புரியுது? உங்களுக்கு இருட்டா இருந்தா மட்டும்தான் விளக்கை யூஸ் பண்ணி அந்த இருட்டை வந்து போக்க முடியும். கரெக்டா? அப்ப இன்டைரக்டா உள்ள ஒளிஞ்சிருக்கு. அதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வார்த்தை வரும் தெரியும், ஆனா மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இவ்வாறு கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவப்படுத்துறது. 2 பொருள் இருக்கு, ஏதாச்சும் ஒன்றை மட்டும் அவங்க உருவப்படுத்தி சொன்னாங்கன்னா மற்றொன்றை உருவப்படுத்தாமல் விடுவது என்னன்னு சொல்லுவாங்க, ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சு இல்லையா? ஒரு லைன் இருக்குன்னா 2 என்ன பண்ணணும், உருவப்படுத்தணும். ஒன்னு மட்டும் பண்ண விடக்கூடாது, விடலாம். அதுக்கு ரூல் என்ன வச்சிருக்காங்கன்னா ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட்டா? அடுத்த ஒரு குறள் பாருங்க, பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம்
கர்மமே கற்றை கல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது அப்படிதான், சேம் கான்செப்ட் தான். என்ன சொல்றாரு வள்ளுவர் பாருங்க. வள்ளுவர் வந்து மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை, சரி மக்களுடைய செயல் பார்த்தீங்கன்னா அதை என்ன எப்படி அளந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு தரத்தை வந்து அறியறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த உரைக்கல் இருக்குல்லையே உரைச்சு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ மக்களுடைய தன்மை, மக்களுடைய செயல், மக்களுடைய பண்புகளை என்ன பண்ணணும், அளந்து பார்க்கறதுக்கு, அனலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், பொண்ணை வந்து உரசி பார்க்கறதுக்கு எப்படி உரைக்கலை யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. பொண்ணு இருந்தா தானே, அதாவது பொண்ணுங்கிறது கோல்டு இருந்தா தானே நீங்க அந்த உரைக்கல்ல வச்சு தேய்ச்சி பார்க்க முடியும். சரியா? ஆனா தேய்ச்சி பார்க்கறதுக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. ஆனா தேய்ச்சி பார்க்கறது எதை தெரியாது, கொடுக்கல. அதான் கொடுத்துருக்காங்க, பெருமைக்கும் ஏனே சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டணைக்கல் அப்படிங்கிற ஒரு குரலை வந்து கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல தங்கத்தைங்கிற வார்த்தை வரவே இல்லை. ஆனா உரசி பார்க்கறதுன்னு சொன்னா என்னதான் தங்கன்னு அர்த்தம். எப்படி இருட்டுக்கு லைட்டுன்னு சொன்னோமோ அது மாதிரி உரசி பார்க்கறதுன்னு சொன்னது தங்கம் தானே. ஆனா தங்கத்தை குறிக்கவே இல்லை. அவரு மக்களை உயர வந்து தாழ்வையும் பொண்ணோட அவர் ஒப்பிட்டு சொல்லவே இல்லை, உருவகப்படுத்தவே இல்லை. அதனால் இப்போ என்னன்னு சொல்லுவாங்க, இடம்பெற்றுள்ள அந்த அணி வந்து ஏகதேச உருவக அணி. புரிஞ்சா? ஒரு சென்டென்ஸ் ஒரு லைன் இருக்கு அப்படின்னா ஒரு பாட்டை மட்டும் உருவப்படுத்திக்கிட்டு இன்னொரு பாட்டை உருவப்படுத்தாம வச்சிருந்தாங்கன்னா, ஆனால் தெரியும் உருவப்படுத்தாம இருந்தாலும் இப்படிதான் இருக்குன்னு தெரியும். அப்படி வரும்போது என்னன்னு சொல்லலாம், ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரொம்ப சிம்பிள், 2 அணி தான், ரொம்ப இதை முடிஞ்சு அவ்வளவுதான். ஆனா கொஞ்சம் நீட்டா பார்த்துக்கோங்க. சமைச்சு புகை கொடுத்த திருக்குறள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குறள் எல்லாமே நீ ஓரளவுக்கு நீ பார்த்தாலே போதும் தான். எத்தான எக்ஸ்ட்ரா படிக்கவே வேண்டாம். ஒவ்வொரு குறளுக்கும் என்ன அணி இருக்கு அப்படிங்கிற லைட்டா புக்ல இருக்கிற குறள் மட்டும் லைட்டா நீ செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சம் நானே வீடியோஸ் கொடுக்குறேன், லாஸ்ட் தான் கொடுப்பேன். இப்போ இல்லை லாஸ்ட் கொடுக்குறேன் எல்லா போஸ்ட் முடிச்சதுக்கப்புறம். பட் இருந்தாலும் நீ குறள் எல்லா குறளும் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும், என்ன அணி இருக்கு, அணிக்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிற இந்த மாதிரி கதைகளை வச்சு படிச்சிட்டிங்கன்னா மறக்கவே செய்யாது. சரியா? எப்படி இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்க என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ கமெண்ட்ஸ் கொடுக்குங்க, அதுக்கு ஏற்ற கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கலாம். அப்போ எங்களுக்கு தெரியும், ஓகே உங்க மக்களுக்கு புரியுது, இல்லை இன்னும் கஷ்டமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வர பார்க்கணும். இதோ புரியும், இதுக்கு தான் பேஸு. பட் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு புரியலாம் பட்சது இன்னும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கதை நிறைய கொண்டு வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் நீ என்ன பண்ணிக்கணும், புரிய ட்ரை பண்ணுங்க. இதான் கான்செப்ட், இதான் வந்து விளக்கங்கள், பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் முடியும் போது என்ன பண்ணுறேன், நான் PDF கொடுக்குறேன், அந்த PDF பார்த்து நோட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இது பிடிச்சு நினைக்கிறேன். ஸோ சமைச்சு புக்கு போக ஏதாச்சும் புக்கு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு புக் ரீம் ஃபோல்டர் இருக்கும், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா புக்ஸும் இருக்குது, தமிழுக்காக இருக்கட்டும், இங்கிலீஷ் புக்காக இருக்கட்டும், மேத்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா மியூசியம் புக்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள், பார்த்து பிடிச்ச புக்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே TNPSC பாயிண்ட் ஆஃப் சமைச்சு புக்கு வந்து லைன் மேலே கொஸ்டின் கொடுத்துருப்போம், பாருங்கள், பார்த்து பிடிச்சி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் PDF பண்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அது புக் ஆப்ஷன் ஆகட்டும், டூயின பாட்ஸ்கனன், அப்போ PY கொஸ்டின் பார்த்தீங்களா, எல்லாமே என்ன பண்ணி PDF கொடுத்துருப்போம். தேவைப்படுறவங்க பாருங்கள், பார்த்து மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து PDF டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதோடி இந்த அணி அப்படிங்கிற டாபிக் இந்த ஸ்டாண்டர்டில் முடியுது. இது முடியல, அடுத்து 8th வரும், 9th 10th வரும். பட் அங்கேயும் இது சொல்லி தருவேன், விச் மீன்ஸ் இங்கே பார்த்தாச்சுன்னா ஈஸியாகுன்னு சொல்லுவேன். ஸோ பார்த்துட்டு அடுத்தடுத்த கிளாஸ் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய், டேக் கேர்.